ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும். இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணணும். 1 ஒழுக்கம், 2 படிப்பு, 3 நல்ல ஆரோக்கியமான உணவு. முதல் 5 வருஷம் குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுக்கலாம், தப்பில்ல. கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம். ஆனா 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய நேரம். இது கூட அவங்க வேலைய அவங்களே செய்யக்கூடிய அளவுக்கு தயார்படுத்தணும். அவங்க சாப்பிட்ட தட்டு அவங்களே கொண்டு போய் வச்சு கழுவ சொல்லணும். காலையில எழுந்தவுடன் அவங்களோட பெட்ஷீட்டை அவங்களே மடிச்சு வைக்க சொல்லிக் கொடுக்கணும். வீடு கிளீன் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சின்ன சின்ன வேலை பெத்தவங்கள பார்த்து அவங்களா கத்துக்கிட்டு செய்ய தொடங்கணும். 15 வயசுக்கு மேல அவங்கள ஒரு ஃப்ரெண்டு போல தான் ட்ரீட் பண்ணணும். ஏதாவது தப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்ற மாதிரி. சரி எது தப்பு எதுங்கிறது சொன்னா புரிஞ்சுப்பாங்க அந்த வயசுல. அப்படி வளர்த்தா தான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நாம சொல்றதையும் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம உடம்ப சின்ன வயசுல இருந்தே உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு போன்ற விஷயத்தை எல்லாம் கடைபிடிச்சு உடம்ப கட்டுக்கோப்போட வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா எந்த நோயும் நம்மளை அண்டாது. நம்ம உடம்பும் மனசும் வலிமையா இருக்கிறதோட மட்டும் இல்லாம எந்த வயசானாலும் நம்ம சொல் பேச்ச உடம்பு கேட்கும். இப்படி குழந்தையும் உடம்பையும் ஆரம்பத்துல பார்க்காம விட்டுட்டோம்னா பிற்காலத்துல குழந்தைங்க நம்ம பேச்சையும் கேட்க மாட்டாங்க, உடம்பும் நம்ம பேச்ச கேட்காது. இந்த நிலைமை குழந்தைக்கும் நல்லதில்லை, உடம்புக்கும் நல்லதில்லை. அப்புறம் குழந்தை சொல்றதையும் உடம்பு சொல்றதையும் நாம கேட்க வேண்டி வரும். தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும். நான் சொல்வது வண்டர்ஃபுல். உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள். மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.